நீங்க நினைக்கிறதா ரொம்ப தப்பு. நான் ஆட்டினாலும் ஏதாவது தோராயமா கொஞ்சம் தெரியும். நீங்க ஆட்டினாங்க என்ன முழுக்கட்டின்னு தான் இருக்கும். என்ன ஆட்டிட்டு இருக்கீங்க? நான் ஆட்டுவேன். அது இல்லப்பா, அது இல்ல. என்னப்பா நேரா பார்த்து சொல்லு. ஏதாவது என்ன அசிங்கமா பேச தெரியாதுன்னா இல்ல நான் அசிங்கமா பேசுறேன் இல்ல இதா போட்டு தாய்மார்ல கேட்டு போய் அசிங்கமா பேசுறீங்க. இந்த பக்கம் திருப்பி பேசினாலும் தெரியும் உங்களுக்கு. நீ அந்த பக்கம் பேசி திருப்பி பேசுறீங்க தெரியும். ஏய் பெரியாளா நீ பெரியாளா ஏய் ஆளா வந்துட்டாரு. அவங்க அம்மாவியா ஆட்னவரு என்னைக்குதான் முடியும்? என்ன 2 மணி நேரமா அது முடியும்? அப்படின்னா என்னன்னு கேட்டா 1 மணி நேரமா இதேதான் அடிச்சுட்டு அப்படின்னு இருக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்லு அப்பா அப்படியா? நான் உங்க அப்பனே சரி அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. யாரு எல்லாம் மாமா மச்சான் மாமா மச்சான் சொல்லும் போது இங்கதான் இருந்துச்சு. புருஷன் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிடுச்சு. பாப்பாவுக்கெல்லாம் ஆபத்து வராதுங்க. நாங்களாம் நினைச்சதான் வரும். ஆமா ஏங்க நீ பெரிய ஆட்டக்காரனா? பொறாம புடிச்சவன இதுலயே ஒரு கேவலமான புத்தி எல்லாம் தெரியுது. நீ பெரிய ஆட்டக்காரனா? என்ன என்ன நீ யாருதே ஒண்ணும் தெரியல போ. ரெண்டு மூணு ஆடும் 3 ஆடும் அந்த துண்டு பண்ணி எங்க பழகு தெரியுமா? துண்டப்படி நடுவில் முடியாதுங்கய்யா. துண்டு தலை கட்டிட்டுலாம் பொம்மை விட்டுக்க. ஞானமா பாத்துருமா உனக்கு யாரும் அனுப்புனா அந்த ஐஸ் பிள்ளை தான் அனுப்பணும். உனக்கு கூட ஏன் தள்ளிட்டு இருக்கிறா? தூக்கிடுவோம். ஒன்னதான் கொஞ்ச நேரத்துல தூக்க போறாங்க. தலைப்பாகட்ட சின்னி கட்டும் பாடுறா தலைப்பாகட்ட புரியுதா? உள்ள
வீட்டுல கத்துக்கிட்டனால கோவம் வரல. நான் தெரியாம கேக்குறேன். என்ன? நீங்க ஆட்டினா 2 தடவை ஆடும். சரி. நாங்க ஆட்டினா 3 ஆடும். ஆமா. நீங்க ஆட்டினா ஒண்ணுமே வராது. என்னது? நாங்க ஆட்டினாக்க ஒரு புத்தகத்தை நிலத்தை எடுத்து பயிரை பத்தி தண்ணி வந்து விட்டு ஆட்டணும். இப்ப என்ன சொல்றீங்க? யாரு அவருக்கா? இப்ப ஆட்டகரியா? என்னதா? எல்லாத்தையும் ஆட்டுவேன். எல்லாத்தையும் ஆட்டுவியா? நாங்களும் தான் ஆட்டுவோம். எங்க ஆட்டு பார்ப்போம். நீ போய் ஆட்டு. உன் தம்பியே நீ சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். மானம் கட்ட பையன். நீ இதுல நான் நீ சொல்றத நான் கேட்கணுமா? போடா. சரி, தம்பிக்கு கட்டுமானம் வச்சிருக்கேன். ஓ, ஒண்ணு விட்டு ரெண்டு கட்டுமானம் தம்பி இங்க அலோட்டே கிடையாது. அப்படி வந்தானு வச்சுக்க, தூக்கி வாசல் வச்சு 4 குத்து குத்தி அமுக்கிட்டு படுக்க வச்சிருவேன். முடிஞ்சு போச்சு அதோட. பாத்துருமா? இப்ப என்ன சொல்றீங்க? பாக்கலையே. அடி வந்துருவோமா? மோதி பாத்துருமா? மோதி பாத்துருமா? பாத்துருவோமா? இப்ப நீ என்ன சொல்ற சொல்லு. ஏய், நான் என்ன சொல்றேன்னா அது எல்லாத்தையும் அப்படியே தனித்தனியா ஆட்டாடணும். சரியா கண்டா ஆட்டுறான். முடிஞ்சா ஆட்டி பார்ப்போம், தம்பிட்ட விட்டு ஆட விடுவான். அவனை விட்டாலும் நல்லா ஆட்டுவான். யாரு? அவன் தம்பி. தம்பி வாமா. பயப்படா. பயப்படல. இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் சொல்றேன். நல்ல மக்கள் பசங்களா ஆமா நீங்க செய்யணும். சொல்றது செய்யணும். கல்யாணம் பண்ணா புதுசா அவன்கிட்ட போய் சொல்லு. அவனே செய்ய மாட்டான். அவனே செய்ய மாட்டான். ஒழுங்கா எங்க செய்யணும் அவனுக்கு? நம்ம செட்ல அடுத்த தடவை வராரு. நல்லா நோட் பண்ணி வச்சீங்க. நோட்டீஸ் தி பாயிண்ட். யுவர் ஆனர் நோட்டீஸ். அந்த வேலையை பேனர். இப்ப என்ன சொல்றேன்? இப்ப சொல்லி பாப்போம், சொல்லி பாப்போம். கையாட்டு போ. இத கையாட்டுமா? என்ன பார்த்தா தெரியுது. நீ கையாட்டுறத வச்சிட்டா எல்லாத்தையும் கரெக்டா ஆட்டுவியா எல்லாத்தையும் செய்வியா நான் பாத்துறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? இப்ப என்ன செய்யணும்? கையாட்டு. கையை தான் ஆட்டணும். ஆட்டிட்டா போகுது. பஸ்ல கூட வராது. அதெல்லாம் எப்படி செஞ்சு இப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி இருக்காரு வராது. அடுத்து சொல்றீ கையாட்டுல நீ என்ன அப்ப நான் என்ன பிரிஞ்சு நான் சொன்னேன். எனக்கு தெரியாது. கை தானே எப்படி சேர்த்து சொல்லு. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னேன்? அப்ப கையா தான் நான் ஆட்டணும். அப்படி சொல்லு. எப்படி எப்படி கழிப்பான்? பாப்புட்டு இருக்கானா? சரி அஞ்சு சொல்லி பார்ப்போம். காலு இது என்னத்த சொல்ல போற? அடி போடிங்க இவள. ஹலோ ஹலோ பாப்பா பொம்பளை பிள்ளை, இதுக்கு மேல நான் சொல்லவா? நீ யாரு? உன் குடும்பம் யாரு? உங்க அக்கா யாரு? உங்க அம்மா யாரு? நான் சொல்லவா? என் வாயால சொல்ல மாட்டேன். அப்படி ஓட